ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது போன மினி விலாகோட கண்டினியூஷன் தான். போகிற வழியில் அப்படியே பூ கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் கவர் மேலே நேம் லேபிள் ஒட்டவே இல்லை, அதையும் வாங்கி ஒட்டி நேம் எழுதிட்டு அப்படியே மண்டபத்துக்கு போய் ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் சீக்கிரமாகவே போயிட்டோம், ஏன்னா பீச்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் மண்டபம். அதனால ஒரு 6:30க்கெலாம் போயாச்சு. அங்கே 7 o'clock தான் ஃபங்க்ஷனே. அவங்க வீட்லேயே யாரும் கிளம்பல. அது இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் எனக்கும் நல்லா தெரியும். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க அண்ணா, அண்ணி, அக்கா, அப்பா, அம்மா எல்லாரையும் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. நானும் நல்லா பேசுவேன். அதனால சீக்கிரமாக போனது எனக்கு பெருசாக தெரிஞ்சுக்கல. அவங்க கூடலாம் போய் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே நிறைய கொலுலாம் வச்சுருந்தாங்க, வரவேற்பு அதெல்லாம் அழகாக இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். யாருமே வரவே இல்லை, ரொம்ப காலியாக இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கா ஒரு 7 o'clock போல் அவங்களும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் 7:30க்கா கொஞ்சம் போய் கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு நேராக சாப்பிட்ற இடத்துக்கு போயாச்சு. இந்த சாப்பிட்ற இடத்துக்கு ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் பட்ட பாட்டு இருக்கே. அவங்களோட ஃப்ரெண்ட் யாரோ வரேன்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆல்ரெடி ஒருத்தவங்க இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னே என்னை மறந்தே போயிட்டாங்க. நான் என்ன பேசுகிறேன்றது அவங்களுக்கு காதில் விழவே இல்லை. சரி, ஓகே, ஒரு நாள் தான் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கேயும் வெஜ் ப்ரானு, வெஜ் பிரியாணி நிறையா இருந்துச்சு. அப்புறம் இந்த இடியாப்பம் நான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணியிருந்தேன், இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. அப்புறம் அப்படியே சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.